ஐயோ, என் மகள் பூம்பாவையை பாம்பு தீண்டி விட்டதே. எந்த வைத்தியமும் எனக்கு கை கொடுக்கலே. நான் என்ன செய்ய? ஈசனே, இது நியாயமா? மகளே, மகளே, ஐயோ! இவள் என் மகளாக இருந்தாலும் திருஞான சம்பந்தருக்கே நிச்சயிக்கப்பட்டவள். எனவே இவளது பூ உடலை தகனம் செய்து எலும்பையும் சாம்பலையும் கன்னிமாடத்தில் வைக்கிறேன். திருஞான சம்பந்தர் வருவார், அவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன். ஈசனே, ஐயா சிவனேசரே, நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த திருஞான சம்பந்தர் திரு ஒற்றியூரில் இருந்து மயிலாப்பூர் கபாலீச்சரம் வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், அவரை வரவேற்போம். சிவனேச செட்டியாரே, உலகத்தவர்கள் எல்லாம் அறியும்படி உம்முடைய மகளின் எலும்பும் சாம்பலும் நிறைந்த குடத்தை திருக்கோயிலின் கோபுர வாசலின் முன்னால் கொண்டு வருக. பாவாய், உலகில் மானிட பிறப்பு எடுத்தவர்கள் அடையத்தக்க பெரும் பயன் அன்புடனே சிவபெருமானின் அடியார்களுக்கு திரு அழுது செய்வித்தலும், அச்சிவபெருமானுடைய திருவிழாக்களின் பெரும் பொலிவினை கண்களினால் கண்டு மகிழ்தலும் ஆகிய இரண்டுமே உறுதி பொருள் என்பது உண்மையானால், பூம்பாவையே, நீ உலகத்தவர் முன்னே உடலும் உயிரும் பெருந்த வரக்கடவாய். மயிலாப்பூரில் கபாலீஸ்வரன் திருவருளால் திருஞான சம்பந்தர் பூம்பாவையை உற்பித்து எழுப்பும் விழா மார்ச் 30 காலை 9 மணிக்கு. அனைவரும் வருக வருக. ஐயனே, உங்கள் திருவருளாலும் கபாலீசரின் கருணையினாலும் என் மகள் உயிர் தெழுந்து விட்டாள். அவளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மகன்